என்னடா? ரொம்ப நன்றிமா. எதுக்குமா நன்றிலாம்? எங்க அபி இப்ப நல்லா வாய் விட்டு சிரிச்சு நிம்மதியா இருக்கானா, அதுக்கு நீயும் உன் பாப்பாவும் தாமா காரணம். அதான் சொன்னேன். நான் எதுவும் பண்ணலமா. இவங்க தான் என் குழந்தைக்கு எல்லாம் பண்றாங்க. என்னை விட குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. என்னம்மா? அபி இப்பதான் சஞ்சீவ் போறான். அவன் இருந்திருந்தா உன்னையும் பாப்பாவையும் பாத்துட்டு போயிருப்பான். நாங்களும் பார்த்தோம் அத்தை. கூப்பிட கூப்பிட போயிட்டாரு. ஓ, என்ன சீதா? வீட்டுக்கு விருந்தாளிங்களாம் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாங்க. ஸ்ரீஜா வா. வாமா. வாங்க மாமா. ம். மாமா, நான் சொன்னல மாமா. ஓஹோ. நல்லா இருக்கலாமா குழந்தை? நல்ல கலையா இருக்குமா? யாரு குழந்தை இது? எதுக்கு இப்படி எல்லாருமா சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க? குழந்தை ரொம்ப அழகா இருக்குமா. யார் இந்த குழந்தை? பிச்சைக்காரியா இங்க வந்திருக்கா? மாமா, இது மங்கா. வணக்கம் சார். வணக்கம்மா. இதான் மங்காவோட குழந்தை. அப்பாடா, இவ்வளோடதா? ஏமா நிக்கிற? உக்காரு. ஐயோ பரவாயில்ல சார், இருக்கட்டும். அட உக்காருமா. அபி உக்கார சொல்லுமா அவங்கள. சரிங்க மாமா, வா. சீதா, என்னங்க? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொடு. சரிங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இந்த வரேன். ஏ அபிய பார்த்தா பாவமா இருக்கு ஸ்ரீஜா. ஊரா வீட்டு குழந்தைய தான் வீட்டு குழந்தை மாதிரி தூக்கி வச்சுட்டு கொஞ்சரா பாரு. தான் பித்தத்துக்கு வழிய தேடுறா. ஆமாமா, அதுவும் ஒரு பிச்சைக்கார குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் பிச்சைக்கார குழந்தைய வீட்டுக்குள்ள விடக்கூடாதுங்கிற விவசாய இல்லாம அபிக்காக பிச்சைக்காரிய வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்க. அச்சோ, அப்ப முடிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, பால் குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் தூங்கிடலாம். சரியா? மா வா, போய் அபிய கொஞ்சம் வெறுப்பேத்தலாம். சரி ஸ்ரீஜா, வா. என்னடா? என்ன? என்ன அபி இப்படி ஆயிட்ட? கடைசில போயும் ஒரு பிச்சைக்காரியோட குழந்தைய எடுத்துட்டு வந்து அத கொஞ்சி அதுக்கு பால் கொடுக்கற நிலைமைக்கு வந்துட்டியே. வேற என்ன பண்றது ஸ்ரீஜா? கண்ணுக்குட்டி எழுந்த பசுவை இந்த பொம்மையை காமிச்சு ஏமாத்துவாங்கல்ல.
அந்த மாதிரி அபி அடுத்தவங்க குழந்தை எடுத்து பால் கொடுத்து ம். அவளையே ஏமாத்திக்கிறா. அபி இங்க பாரு, நீ இழந்த குழந்தை உனக்கு சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்பா. இல்லனா நீ இப்படி பைத்தியக்காரி ஆயிடுவ போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோ, அபி ஏதாவது ஒரு பொம்மை எடுத்து ஏன் குழந்தைன்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. ம். அச்சோ. என்னடா என்ன ஏய் ஸ்ரீஜா, என்னம்மா? அங்க பாரு. ஏ, நம்ம பாக்குறது கனவாயில நனவாடி? அச்சோ, நெத்தில இருந்த விபூதி அழிச்சிட்டியா? இரு, நான் உனக்கு அனுஷா தேவி அம்மன் குங்குமம் வச்சு விடுறேன். ஸ்ரீஜா, இந்த குழந்தை நம்ம ரவுடி கிட்ட கொல்ல சொல்லி கொடுத்த அபியோட குழந்தை தானே? இது எப்படி இங்க வந்துச்சு? அதுவும் அபிகிட்டயே திரும்ப வந்து சேர்ந்திருக்கு. சரி சரி சரி, ஒன்னும் இல்லை. என்னடா தங்கம், பாப்பாக்கு என்ன வேணும்? ஏ ஸ்ரீஜா, அச்சோ, பாப்பாக்கு பசிக்குதா? பாப்பா பால் குடிக்கிறியா? குடிக்கலாமா? வாங்க வாங்க போலாம், வாங்க வா. சரி 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 சரி, ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை. வாங்க சார். சார், என்ன சார்? என்ன சார் முக்கியமான விஷயம்? அது வந்து சார். சொல்லுங்க சார், உங்களை தான் கேக்குறேன். சார் அது வந்து என்ன சொல்லுங்க சார். சார், இந்த ப்ராப்ளம் சின்னதா இருக்கும்போதே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் சார். ஆனா சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையல சார். நீங்களும் ஆபீஸ்க்கு சரியா வரதில்ல சார். எனக்கு உங்களை பார்க்கறதே ரொம்ப அரிதா போயிடுச்சு சார். இப்ப நிலைமை வேற தலைக்கு மேல போயிடுச்சு சார். என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க தயங்காம. சார் அது வந்து சார். மேனேஜர் சொல்லுங்க மேனேஜர். அது வந்து சார்.
என் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான் ஃப்ராடு பையன். என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னையே ஏமாத்துறானா? உன்னை நான் விட மாட்டேன்டா. ச்சே. அபி குழந்தை செத்து போச்சு, இனிமே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா, நம்ம வீசி எறிஞ்ச பந்து செவுத்துல அடிச்சு நம்மகிட்டயே திரும்பி வந்த மாதிரி அபியோட குழந்தை திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருச்சே. ஏய், போனை எடுத்து தொலையண்டா. ஏய், ச்சே. நீ போன் எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா. ஐயா இன்சர் எடுக்காம விட்டா ஃபோன் பண்ணாதுன்னு பார்த்தா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம், கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாண்டா, உன்னை முதல்ல போட்டு தள்ளணும்டா. ஒரு நல்ல ரவுடி இருந்தா சொல்லு. போன ஸ்பீக்கர்ல போடு ஸ்ரீஜா, நான் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? என்ன நொண்ட மேடம் சொல்றேன்? நான் உன்கிட்ட கொலை செய்ய சொல்லி கொடுத்த குழந்தைய என்னடா பண்ண பரதேசி? அத அப்பவே கொண்டுட்டேன் மேடம். ஏண்டா மாட்டினதுக்கு அப்புறமா போய் சொல்ற பாத்தியா? நீ மட்டும் இப்ப என் பக்கத்துல இருந்த பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன்டா உன்னை. ஒழுங்கா உண்மையை சொல்ல. சொல்லிடுறேன் மேடம். காசுக்கு ஆசைப்பட்டு குழந்தைய கொல்லாம ஒருத்தனுக்கு கைமாத்தி விட்ட மேடம். டேய் எரும மாடு, உனக்கு காசு பத்தலன்னா எங்க கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நாங்க கூட ஏதாவது போட்டு கொடுத்துருப்போம்ல. நீ பண்ண வேலையெல்லாம் எங்க குடியே முழுகி போச்சு. என்னாச்சு மேடம்? என்ன ஆச்சா? அபியோட குழந்தை அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப அபி கைக்கே வந்துருச்சுடா. அபி கைக்கா? அதுக்கு சான்ஸே இல்லையே மேடம். ஏண்டா ராஸ்கல், நாங்க கண்ணுல பார்த்த வயிற்றுச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கோம், நீ சான்ஸே இல்லன்னு கூலா வேற பேசிக்கிட்டு இருக்க. டேய், யார்கிட்டடா குழந்தைய வித்த? மேடம் அது குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிற ஒரு புரோக்கர் கிட்ட வித்துட்டேன் மேடம். குழந்தை பிச்சை தானே எடுக்க போகுது, உங்க கண்ணில் எங்க பட போகுதுன்னு தப்பு கணக்கு போட்டேன் மேடம். டேய், அந்த புரோக்கர் நம்பர் இருக்கா உன்கிட்ட? இருக்கு மேடம். அப்ப உடனே எனக்கு அதை சென்ட் பண்ணு. ஓகே மேடம். ஏன் ஸ்ரீஜா, புரோக்கர் நம்பர் வாங்கி நீ என்ன பண்ண போற? பண்ற பாருமா. புரோக்கர் நம்பரை சென்ட் பண்ணிட்டான். இரு. ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். ஸ்ரீஜாவா? உனக்கு என்ன தெரியாது, நான் சொல்றத மட்டும் கேளு. இதுதான் நடந்திருக்கு. புரிஞ்சுதா? மங்கா கிட்ட எப்படி குழந்தை? நான் அவகிட்ட பிச்சை எடுக்க குழந்தைய கொடுக்கவே இல்லையே, செல்விட்ட தானே கொடுத்தேன். உங்க கதையில எனக்கு வேண்டாம். இப்போ என் வீட்டுல இருக்கிற அபி குழந்தை உடனே இங்க இருந்து போயிடணும்.
அபி குழந்தை சாகணும். முடியுமா முடியாதா? முடியாதுன்னு யார் சொன்னா? நான் குழந்தைய 10 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். நீங்க டபுளா கொடுங்க, குழந்தை கதையை முடிச்சிடுறேன். டபுளா இல்ல, நான் ட்ரிபிளா ஃபுல்லாவே தரேன். நீ வேலையை முடி. ட்ரிபிளாவா? அப்ப வேலை முடிஞ்சா டிக்ளேர் பண்ணிடுங்க. உன்னை நம்பலாம்ல? மேடம், நான் கேவலமான தொழில் பண்றவன் தான். ஆனா கொடுத்த வாக்க மீற மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அந்த குழந்தை உங்க வீட்டை விட்டு கிளம்பும். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணும்போது வாங்க. உங்க கண்ணு முன்னாடியே அந்த குழந்தையோட கதையை முடிச்சு காட்டுறேன். சரி. ஆமே சொல்லு மாமே. டேய், அந்த செல்வி மங்காவை சேர்ந்து அண்ணனை ஏமாத்திட்டாளுங்கடா. என்ன மாமே சொல்ற? என்ன நடந்துச்சு தெரியுமா? குமார் முதல்ல செல்வியை கண்டுபிடிச்சு மங்காவை ஃபோன் பண்ணி வர வச்சு மங்கா கிட்ட இருக்கிற குழந்தைய வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கழுத்தறுத்து வீசுறோம். மாமே, செல்வி இங்கதான் இருக்கா. டேய், உடனே அவளை புடுடா. சரி மாமா. நீ கையில மாட்டு, உனக்கு இருக்கு. குமாரண்ணே, ஏய், எங்களே ஏமாத்துறியா? ஐயோ, குழந்தை மங்கா கிட்ட கொடுத்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கே. என்ன பண்றது? இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான். சொல்லு மாமே. ஏய், செல்வியை பிடிச்சிட்டியா? புடிச்சிட்டேன் மாமா. ஐயோ, ஓடிட்டாளா இவ? என்னடா? இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. இவன் ஒருத்தன் டென்ஷன் பண்ணி விடுறான். ஏய் செல்வி, இன்னே ஏமாத்திட்டு ஓடுறியா? முதல்ல மங்காவையும் குழந்தையும் தூக்குறேன்டி, அதுக்கப்புறம் உன்னைய தூக்குறேன். குமாரன் எதுக்கு இப்ப கால் பண்ணுது? புரியலையே. என்னடா பண்றீங்க? என்ன? ஹலோ குமாரண்ணா, இப்ப எங்க இருக்க? அது வந்து வீட்லண்ணா. ஏய், என்ன என்கிட்டே போய் சொல்றியா? செல்வி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அண்ணனுக்கு தெரியாம செல்வி கிட்ட குழந்தை வாங்கிட்டு போயிருக்கல நீ. சரி, இப்ப ஒண்ணு கெட்டு போல. அண்ணனுக்கு மேட்டர் தெரியாது. தெரிஞ்சா நீ செத்த. உடனே குழந்தை வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் சமாளிச்சுக்கிறேன்.
பசி போயிடுச்சா பாப்பா?